ரொம்ப அழகாக நம்மளை பற்றி அறிமுக உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ 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 அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் ஹிட் ஆகிடும் போல் இருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்கே அங்கே வந்தாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன், ஒரு பேரஸ் வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டிங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். சரிடா என்னடா தெரிய வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிவி குமார், நீங்கள் எங்கே இப்போ இல்லைண்ணே இதுக்கு சரி இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. அதான் 2-3 படம் பண்ணிட்டீங்க, மெம்பர் ஆகாமே பண்ணிகிட்ருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்குது. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறதில்ல. நான் டைரக்டர் சங்கத்தில் இந்த ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தினேன். என்ன என் நியாயம் அது சொல்லுங்கள். நீ மெம்பர் ஆனியா தம்பி? பார்த்தீங்களா, இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யாரையா ப்ரொடியூசர்? நான் கோயம்புத்தூர்காரங்க. அட பாருங்களா, எங்கள் ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ். நீ எங்கடா திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா, பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு. பார்த்தா இதில் சமூக சேவகர்கள், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணுன்னு உங்கள்கிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது. அதில் சவுந்தர் வேறு, அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர்னு தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லாமல் எல்லாம் என்ன இருக்குது. மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார். எல்லாம் இன் அண்ட் அவுட்டு பேச. எவ்வளோ பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர்? அதை மட்டும் சொல்ல முட்டார். எங்கள் ஆளு காணோம். இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா? அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா? அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்காரு. பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு அப்போவே தெரியும், மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்புங்க. பண்ணுறது லவ், இதில் என்னடா பாதுகாப்பு? லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி வரையில் காப்பாற்றுவானா? காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல். இன்றைக்கி காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம உணர்வுபூர்வமாகவே எடுத்துக்க முடியாது. அங்கே போனால் எவ்வளவு தேரும், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கரெக்ட் கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும், இந்த மாதிரி தான் காதல் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான். நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டு உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி, அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம்
பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது. அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க. ஆனால் எந்த படமே ஓடல. சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்களால? ஒரு அந்த விநியோகஸ்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், எந்தெந்த தேட்டரில் சார் இன்றைக்கி இப்போ வரையிலும் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார். நான் நீ தான் என் படம் ப்ரொடியூசர். ஆமாம் சார், இந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் கேட்குறேன், இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு, எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டுருக்குறோம். அது எங்கே கோட்டை விடுறோம், அது எங்கே சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்குறது, ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது. இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு. ஒரு தியேட்டரில் கொடுத்தாலும் 4 ஷோ கொடு. ஒரு காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஏதோ ஒரு ஷோ, முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30 ஷோன்னு மாற்ற, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாற்றுறது. எங்கே படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போது நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால், ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தியேட்டர், மேக்ஸிமம் 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளோதான். அந்த 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தியேட்டர் இருக்கும். மீதி இன்னொரு 16 படங்கள் ஒரு 80 தியேட்டரில், ஒரு 60 தியேட்டரில், ஒரு 30 தியேட்டரில். நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணுமணி 30 தியேட்டரில் 35 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அது 40 தியேட்டர் ஆகிப்போச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தியேட்டர்கள் இருந்தது. இன்றைக்கும் தியேட்டர்கள் இருக்குது. ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லையும் போட்டு காசு பண்ணி 4 நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணயம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்களது அவங்களும் மெம்பர்கள் தானே. அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்களில் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா தூக்கியிருக்கணும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட்டு தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா, பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்து